சாப்பாடு, அதாவது போஜனம். அதை பத்தி காஞ்சி பெரியவா ஒரு அருமையான விளக்கம் கொடுத்திருக்கார். கல்யாணம், மற்ற விசேஷம், சாதாரணமாக வீடுகளில் போஜனம் எப்படி சாப்பிடுறோம் என்று பெரியவா கேட்டா. வாழை இலையிலே எல்லா ஐட்டம் வச்சதும் போஜனம் சாப்பிடுறோம். அது சரி, எல்லோரும் போஜனம் பண்றச்சே எதை எதை எந்த ஆர்டர்ல எடுத்துக்குவேள்? ஓ, அதை கேட்கிறீங்களா பெரியவா? முதல்ல சாம்பார், அடுத்தது ரசம், அப்புறம் பாயசம், பட்சணம், கடைசியா மோர். அங்க இருந்த பலர் சேர்ந்து சொன்னான். ஏன் இப்படி ஒரு ஆர்டர் வச்சிருக்கா தெரியுமோ? மகா பெரியவா இப்படி ஒரு கேள்வி கேட்டார். இதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. மௌனமாக இருந்தார்கள். தெரியும், அவரே பதில் சொல்வார் என்று. இலையை போட்டவுடனே வாழ்க்கை பசுமையாக இருக்கேன்னு அதுல மயங்கிடாதேன்னு தண்ணிய தெளிக்கிறா. அப்புறம் பாயசம், அதற்கு எதிரிலே பச்சடி எதுக்கு வைக்கிறா தெரியுமா? பாயசத்தால பிறந்த ஸ்ரீராமனையும் தயிர் வெண்ணெய் பிரியனான ஸ்ரீ கிருஷ்ணனையும் சாப்பிடும்போது நினைக்கணும் என்பதற்காகத்தான். முதல்ல குழம்பு, இதுல தான் இருக்கு. தான் என்பது காய்கறி, அதாவது வெண்டைக்காய், சுண்டக்காய், பூசணி, பரங்கி, கத்திரி, முருங்கைக்காய், ஏதேதோ இருக்குமே, அதுதான் தான் என்பது இல்லையா? நாம் எல்லாம் பிறந்து விவரம் தெரிஞ்சதுமே தான் என்கிற அகங்காரம் மனசுல வந்துடுறது. அதனால தான் நாம் குழம்பி போயிடுறோம். அந்த தானை கொஞ்சமா தீர்த்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போறோம். அப்போ தான் இல்லாததால் ஒரு தெளிவு வந்துடுறது இல்லையா? அதாவது ரசமான மனநிலை, அதுதான் ரசம். தான் இல்லாம தெளிவா இருக்கிற மனசுல ரசமான எண்ணம் வரும். அது வந்ததும் எல்லாமே இனிப்பா பாயசமாகவும் பட்சணமாகவும் ஆயிடுறது. கடைசியா மோர். மோர் என்கிறது என்ன? எப்படி கிடைக்கிறது? பால்லேருந்து தயிர் கிடைக்கிறது, அதுலேருந்து வெண்ணெய் எடுக்கிறா, அதை காய்ச்சி நெய் வருது. இதெல்லாம் எடுத்தப்புறம் மிஞ்சி இருக்கிறது மோர். அதாவது மோர்லேருந்து எதையும் பிரிச்சு எடுக்க முடியாது. அதாவது மோருக்கு அடுத்த பிறவி இல்லை. இந்த போஜன சம்பிரதாயத்திலிருந்து என்ன புரிகிறது? நாமளும் அகங்காரத்தை விட்டு மனசு தெளிஞ்சு ரசமா வாழ்க்கையை அனுபவிச்சு யாருக்கும் எந்த உபத்திரவமும் பண்ணாம எல்லாருக்கும் இனிமையாக வாழ்ந்து கடைசியில பரமாத்மாவோட கலந்துட்டா அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. அதாவது நோ மோர். சாதாரணமான மக்களுக்கு இந்த அடிப்படை விஷயம் போய் சேரணும். ஒவ்வொரு நாளும் போஜனம் பண்றச்சே ஒரு நிமிஷமானும் இதை நினைச்சு பார்த்து எல்லோரும் பகவானோட திருவடியை பற்றிக்கணும். அப்படிங்கிற உயர்வான எண்ணத்துல தான் நாம தினமும் அனுசரிக்கிற போஜன முறையையே நம்ம வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்துற மாதிரி அமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி முடிச்சார் மகா பெரியவர்.